இந்த படத்தில் வந்து மோர் ரியலிஸ்டிக் லிரிக்ஸ் பண்ணோன்ட்டு ஒரு இன்டென்ஷன் எங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ப்ரோஸியாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் போய்ட்ரி வர மாதிரி எடுத்த உடனே நிறைய விஷயம் சொல்லாமல் த மோஸ்ட் சிம்பிள் பியூட்டிஃபுல் தாட்ஸ் விச் நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணுற தாட்ஸாக, வெதர் இட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் என்ன அந்த பாட்டு. அப்புறம் ஸோ அந்த பாட்டு ஃபுல்லாகவே இட்ஸ் அபவுட் தட் ஃபீலிங். இவ்வளோ நல்லா இருக்கே உங்கள்கிட்ட இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தான்னா குறைஞ்சா போயிடும் மாதிரி அதை விரிவுபடுத்தி மியூசிக்கு அது ஒன்றுமே அந்த வேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பாட்டை பிளான் பண்ணோம். நேற்றுன்றது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு சோக பாட்டு. பட் சோகமாக இல்லாமல் ஒரு இன்னும் ஒரு ரசிக்கிற ஒரு கசலோட ஃபீலிங் அதில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அந்த பாட்டு வந்து முதல்லேருந்தே இட் வெண்ட் இன் டு அ வெரி ரெட்ரோ ஜோன். அதாவது இந்த ஓல்டன் டேஸில் வெறும் வார்த்தைகள் தெளிவாக ஒரு சிம்பிள் தாட் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி அந்த பாட்டு முடிச்சுட்டு அப்புறம் மியூசிக் பண்ணது அதுக்கு. இந்த நேற்று சாங் வந்து ஷூட்டிங் அவர் ஒரு வாரம் தான் இருக்குது, எனக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும்னு சொன்னார். அதனால் ஒரு ரஃப் டியூன் ஒன்று போட்டுட்டு நாங்கள் வாலி சார் வீட்டுக்கு போனோம். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தார் பெட்டில். அந்த டைமில் இந்த பாட்டை கேட்டு அவர் 1 ஹவரில் எழுதின பாட்டு அது. எல்லாமே 1 ஹவரில் எழுதி முடிச்சிட்டார். ஸோ இட்ஸ் வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் ஒவ்வொரு கதையிலையும் ஒரு உண்மை இருக்குது. அந்த கதையை நம்ம உள்ளே போய் அலசி பார்த்தோம்னா அதுலேருந்தே இசை வரும். கடல்ன்ற ஒரு படமும் பண்ணியிருக்கேன் மணி சாரோட. ப்ளஸ் இது மரியான். அதில் இருக்க கேரக்டர் வேறு, இல்லை இருக்க கேரக்டர் வேறு.
ஒரு டீமோட ஒர்க் பண்ணும்போதே நம்ம அதை கேஜ் பண்ணலாம். இவங்க வந்து இந்த ரூட்டில் போகிறாங்க, ஸோ இந்த மாதிரி பாட்டு கொடுக்கலாம், இது நல்லா வரும், இல்லை இந்த மாதிரி பாட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பாட்டெலாம் ஒர்க் பண்ணணும். படத்தில் ஒரு பாட்டு ஒர்க் பண்ணலாம் கூட ஐ திங்க் எழுந்து போயிடுவாங்க என்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா ஒரு அன்பிரடிக்டபிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ அதுவும் ஹெல்ப் பண்ணிச்சு இந்த சவுண்ட் ட்ராக். நெஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா அது படத்துலேயும் ஒரு சிச்சுவேஷன் இன்ஸ்பிரேஷன், அப்புறம் ரியல் லைஃப்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம். இப்போது நம்ம ஸ்ரீலங்காவில் அந்த கொடூரங்கள், அதுக்கப்புறம் தமிழ் ஜனங்க படுற கஷ்டம், இதெல்லாம் யோசித்து இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து அந்த லிரிக்ஸ் வந்தது. குட்டி ரேவதி பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸோ அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அதுவும் அவர் ஷூட்டிங் போயிருந்தார். அந்த 3 நாள் முன்னாடி ஒரு பாட்டு வேணும்னு கேட்டார். அது எப்படி அமைஞ்சிச்சு நல்லா. கடல் ராசா வந்து நான் ட்ராக் பாடியிருந்தேன். அது நான் எல்லையில் பண்ண பாட்டு. அது தனுஷ் சார் எழுதி கொடுத்தாரு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அதை நான் வந்து அங்கே ஒரு ஷூட்டிங் போகும்போது கேட்டார் இந்த பாட்டு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கார். அதுக்கப்புறம் தனுஷ் வந்து சென்னையில் எழுதி கொடுத்தாரு இந்த பாட்டு. நான் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் இருந்தேன். நான் வேறு படம் பண்ணியிருந்தேன். நடுவில் இந்த பாட்டு அர்ஜென்ட்டாக கேட்டோன்னே என் வாய்ஸில் பண்ணி அமைச்சாச்சு. பட் என்னோடய வாய்ஸ் வந்து அவருக்கு மேட்ச் ஆகலை. நான் வந்து பார்க்கும்போது இதை ஷூட் பண்ணிட்டாரு பரத் பாலா, அது மேட்ச் ஆகாமல் போயிருந்தது. ஒரு மாதிரி தனியாக ஒட்டாமல் இருந்த மாதிரி இருந்தது தோணுச்சு. ஸோ வேறு ஒரு சிங்கர் வச்சு பண்ணி பார்த்தோம். அந்த சிங்கரோட வாய்ஸும் மேட்ச் ஆகலை. ஸோ பாலா சார் வந்து ரொம்ப ஃபெல்ட் ஒரு மாதிரி பேட், இந்த பாட்டு ஒர்க் ஆகலை, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நான் யோசிச்ச மாதிரி மேபி யுவன் வந்து நிறைய பாட்டுருக்காரு தனுஷ்க்கு, நான் அவரை கூப்பிட்டா மேபி இது மேட்ச் ஆகும்னு தோணுச்சு. ஸோ ஐ கால் யுவன் அண்ட் இமீடியட்லி அவர் அக்செப்ட் பண்ணிட்டு உடனே வந்து அன்றைக்கி நைட்டே பாடி முடிச்சு கொடுத்தாரு. மாஸ்டர் அன்றைக்கி நைட்டே முடிச்சு அடுத்த நாள் காலையில் வி ஹேட் த ஹோல் ஃபைனல் ப்ராடக்ட். யுவனை பற்றி சொல்லணும்னா ஒரு அட்மைரிங் குவாலிட்டி அவரை பற்றி என்னென்னா, ராஜா சார் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டோம். ஒரு பையனாக பிறந்து அவருக்குன்னு தனியாக ஒரு பாதை வச்சு அந்த பாதையில் அவர் மியூசிக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஐ ரியலி அட்மையர் ஹிம் ஃபார் தேட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேவ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபாதர் அண்ட் கோயிங் இன் யுவர் ஓன் பேட்டர்ன் ஆஃப் மியூசிக் அண்ட் ஸ்டில் ஹேவிங் அ ஸ்டாம்ப் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக்கல் எபிலிட்டி. அண்ட் இப்போ தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. டெஃபினட்டாக இல் கம் அப் வெரி வெல், ஐ திங்க். காட் பிளஸ் ஹிம். தனுஷ், எவ்ரி பர்சன் ஹேஸ் அவர் தனுஷ் எதிர பாட்டு கொலவெறியோ இல்லை எது இருந்தாலும் அவருக்கு ஒரு ஐ திங்க் ஹேஸ் அ க்யூட் ஒரிஜினாலிட்டி அபவுட் அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் இட்ஸ் பீன் அக்செப்டட். எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு லிரிக் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் உட்காந்து 4 ஹவரில் எழுதி முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஐ திங்க் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டை விட பீப்புளோட ஜட்ஜ்மெண்ட் அமேசிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் 2 பேரோட க்ளோஸாக ஒர்க் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போகலாம். பட் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், நம்ம பண்ணால் கரெக்டாக தான் வரும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ஸோ அந்த படமும் உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லெட்ஸ் see what happens. ஐ திங்க் பரத் பாலாவோட நான் வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அவர் ஸ்கூல் மேட்டாக முதல் பார்த்து எனக்கு ஸ்க்ராட்ச் ரெக்கார்டிங்கில் கொடுப்பார் ஜிங்கிள்ஸ். ஃபைனல் போய் பாம்பேயில் பண்ணிடுவார். ஸ்க்ராட்ச் மட்டும் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஃபைனல் கமர்ஷியல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரோஜாலேருந்து டச் விட்டு போச்சு எங்களுக்கு. அப்புறம் 5 வருஷம் கழித்து பரத் பாலா, கனிகா அவங்க மனைவியாக 2 பேரும் சந்தித்தேன் மும்பையில். அப்போது வந்து யோசித்தோம் 2 பேரும் ஏதாவது பண்ணணும், நம்ம ப்ரைவேட் ஆல்பம் பண்ணலாம்,
இந்த மாதிரி இந்த எனர்ஜியோடன்ற மாதிரி ஒரு டின்னர் பண்ணும்போது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் பெற்று 50வது பொன்விழா நடந்தது. அதே 97ல் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தது. அதனால் ஐ திங்க் இட் குட் பி எ டெஸ்டினி. இன்னும் நாங்கள்லாம் மீட் பண்ணி இந்த ஆல்பம் பண்ணுறோம். அப்புறம் வந்தே மாத்திரம், தாய் மண்ணே வணக்கம், அப்புறம் குரூஸ் ஆஃப் பீஸ். ஸோ இது பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆஸ்பெக்ட், ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருந்தது அவர் மேலே. பிகாஸ் அவர் கேமரா எடுத்தும்போது ஒழுங்காக காமியான மாதிரி கோணையாக காமிக்காதன்னு சொல்லிட்டு ஐ வுட் நெவர் ஈவன் போஸ்ட், அந்த கேமராவுக்கும் போஸ்ட் பண்ணணும் அந்த டைம்லலாம். ஸோ இவர் எடுக்கும்போது நல்லா வந்துடும் ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவரோட டேஸ்ட் நல்ல டேஸ்ட். அப்போ அது முடித்த உடனே அது நல்லா வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் நாங்கள் ஜனகணமன அந்த இது பண்ணோம், ஃபுல்லாக நேஷ்னல் ஆந்தம், ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக 2 பேரும் சேர்ந்து அது வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் நிறைய மீட் பண்ணோம். பட் இவர் ஸ்டோரி டெவலப் பண்ணிட்டே இருந்தார். அவரோட ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர்லேருந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், ஒரு ஸ்டோரி டெல்லரோட இந்த ட்ரான்சிஷன் 10 வருஷத்தில் இட்ஸ் ரியலி அமேசிங். அவர் பல நல்ல ஐடியா வச்சுருக்காரு. அதெல்லாம் நல்லா பண்ணணும்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தே ஹேவ் அமேசிங் கேப்பபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் சீ தட் அந்த சம்டைம்ஸ் ஒரு லிங்க் தேவைப்படும் அவங்களுக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்பட்ட லிரிக்ஸோ இல்லை வாய்ஸோ வேணும்னா அந்த பிரிட்ஜ், ஒரு வெரி ஸ்மால் பிரிட்ஜ் இஸ் நெசசரி. அண்ட் சம்டைம்ஸ் சில நேரத்தில் நான் அதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது, சம்டைம்ஸ் நான் கண்டுபிடிக்காமல் போயிடுவேன். அது இவங்க ரேவதி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பேஷன் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரிஜினல் லிரிக்ஸ் எதுனா ஒரிஜினல் தாட்ஸ். அண்ட் ஸோ அந்த இந்த நாங்கள் ஒர்க் பண்ண பாட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் அவங்க ஷீ யூஸ் டு த்ரோ. சம்டைம்ஸ் 30 பல்லவி எழுதி கொடுப்பாங்க. ஸோ பாட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐம் ஷூர் தட் ஷீஸ் கோனா கம் அப் வெரி வெல். பொதுவாக இந்த படத்தில் இருக்க பாட்டு வந்து ஒரு வேறு ஒரு டைரெக்ஷனில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் பட் சிம்பிள் அட் த சேம் டைம். நம்ம இந்த இந்த வேகம், அந்த வாழ்க்கை ஒரு வேகமாக போயிட்டுருக்கு இல்லையா, அந்த வேகத்தை தாண்டி ஒரு அமைதியான ஒரு 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 ஸ்பேஸ்லேருந்து இந்த பாட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் எல்லா பாட்டுலேயுமே அந்த அமைதி இருக்கும். வெதர் இட்ஸ் நேற்று, ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம், நெஞ்சே எழு, அதுக்கப்புறம் கடல் ராசா. இவர் முதலாக தமிழ் படம் இயக்குறார் பரத் பாலா. அதனால் அது ஈஸியாக இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு டீமாக ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கோம் 25 வருஷமாக. அந்த 25 வருஷமாக ஒர்க் பண்ண ஃபீல் இல்லாமல் இதில் ஒரு புது டைரெக்ஷனில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இசையை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி ஐ திங்க் வித் த கிரேஸ் ஆஃப் காட் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். I hope people like it. I think every song, எல்லா பாட்டுலையுமே ஒரு பண்ணும்போதே ஒரு நாங்கள் ரசித்து பண்ண பாட்டு எல்லாமே. அதனால் எல்லா பாட்டுலேயும் ஒரு எல்லா பாட்டும் ரொம்ப நேசித்து பண்ண பாட்டு. சில சிச்சுவேஷன் பாடல்கள் வந்து வாழ்க்கையோட இணைஞ்சு போயிடுது. அதாவது அது இந்த படத்தை தாண்டி ஜனங்களோட வாழ்க்கையில் அது கேட்கும்போது ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற பாடாக அமைஞ்சு போயிடுது. அது எல்லா பாட்டும் அப்படி ட்ரை பண்ணலாம். பட் சம் சாங்ஸ் ஹேவ் டு பி வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட். இந்த படத்தோட ஒட்டி இருக்கணும் சில பாட்டு படத்தோட ஸ்டோரியும் தாண்டி அது வெற்றி பெறுது. ஏன்னா அது வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட பாட்டாக இருக்கும். ஸோ நெஞ்சையோட லிரிக்ஸும் அதே மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா எங்கே தமிழ் ஆளுங்க கஷ்டப்பட்டாலும் அது ஒரு ஆந்தமாக, கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பைரிங் ஆந்தமாக அவங்க வந்து ஹோப் லூஸ் பண்ணாமல், மனம் வாடாமல் அந்த பாட்டை கேட்டால் டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் எனர்ஜி, துவண்டு போகாமல்
மீண்டும் எழுந்து நிற்கணுன்ற ஒரு வெறி வரும்.